இந்த வீடியோவில் விஐயில் கால்ஸ் ஒன்லி பிளான்ஸ், அதாவது டேட்டா இல்லாமல் கால்ஸ்க்காக மட்டும் ரீசார்ஜ் பண்ணுறவங்களுக்கு என்னென்ன பிளான்ஸ்லாம் இருக்குது, அதில் எது பெஸ்ட் பிளான் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் விஐ, ஜியோ, ஏர்டெல், பிஎஸ்என்எல் கால்ஸ் ஒன்லி பிளான்ஸை வந்து கம்பேர் பண்ணியும் காட்டியிருக்கேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். விஐயில் கால்ஸ் ஒன்லி பிளான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக 10 விட்டுருக்காங்க. 1 மந்த்துக்குள்ளே வேலிடிட்டி இருக்க மாதிரி 6 பிளானும், 2 மந்த் பிளான் ஒன்றும், 3 மந்த் பிளான் ஒன்றும், அதுக்கப்புறம் 6 மந்த் பிளான் ஒன்றும், 1 இயர் பிளான் ஒன்றும் விட்டுருக்காங்க. மொத்தமாக 10 பிளான் விட்டுருக்காங்க. இந்த 10 பிளான் தான் வந்து பார்த்திங்கன்னா விஐயில் கால்ஸ் ஒன்லி பர்பஸ்க்காக விட்டுருக்காங்க. இந்த 10 பிளான்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா கால்ஸ் அன்லிமிட்டெடு, டேட்டா வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் டேட்டா கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ப்ரௌஸ் பண்ணுறது அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். டெய்லி டேட்டா லிமிட் வந்து பார்த்திங்கன்னா இதில் இல்லை. இந்த 10 பிளானில் பெஸ்ட்டு பிளான்னு கேட்டிங்கன்னா ப்ரைஸ் பை வேலிடிட்டி போட்டு அமௌண்ட் பர் டே கால்குலேட் பண்ணோம்னா இந்த 1999 ரூபா பேக் இருக்குல்ல, இந்த பேக் தான் வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு பேக்கு. ஏன்னா இந்த பேக்கில் தான் வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட் பர் டே வந்து கம்மியாக இருக்குது. ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 ரூபா 48 பைசா தான் உங்களுக்கு செலவாகுது. மற்ற எல்லா பிளான்லேயும் இதோட அதிகமாக செலவாகும். ஒருவேளை உங்கள்கிட்ட 1 இயர்க்கான அமௌண்ட் இருக்குன்னா நீங்கள் இந்த 1049 ரூபா பிளான் இருக்குல்ல, 6 மாத பிளானு, அதை கூட ரீசார்ஜ் பண்ணலாம். இல்லைனா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 3 மந்த் பிளான் 509 ரூபா பிளான், அந்த பிளானை ரீசார்ஜ் பண்ணலாம். இல்லைனா 2 மந்த் பிளான் 369 ரூபா பிளானை ரீசார்ஜ் பண்ணலாம். ஒருவேளை உங்கள்கிட்ட 1 மந்த்துக்கு ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி தான் அமௌண்ட் இருக்குன்னா 1 மந்த்துக்குள்ளே வேலிடிட்டி இருக்கிற மாதிரி 6 பிளான் விட்டுருக்காங்க. ஆனால் அந்த 6 பிளானில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 199 ரூபா பிளான் தான் வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு பிளானு. ஏன்னா அதில் தான் அமௌண்ட் பர் டேவும் கம்மி, அதில் டேட்டா வந்து பார்த்திங்கன்னா 2 GB தராங்க. மற்ற 5 பிளான்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா இதோட அதிகமாக தான் அமௌண்ட் செலவாகும். ஸோ 1 மந்த்துக்குள்ளே வேலிடிட்டி இருக்கிற மாதிரி ஒரு 200 ருபீஸில் ரீசார்ஜ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த 199 ரூபா பேக்கை ட்ரை பண்ணுங்கள். ஆனால் நீங்கள் எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்றா சேர்த்து 1 இயர் பேக்கை ரீசார்ஜ் பண்ணும்போது உங்களுக்கு அமௌண்ட் வந்து சேவ் ஆகும். ஏன்னா இந்த 199 ரூபா பேக்கை நீங்கள் 1 இயருக்கு ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா, அதாவது 365 டேஸ்க்கு ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2594 ரூபா செலவாகும். ஆனால் நீங்கள் அப்படியே ஒரே பேக்காக 1 இயருக்கு ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1999 ரூபா தான் செலவாகும். ஸோ உங்களுக்கு 595 ரூபா பார்த்திங்கன்னா இயர்லி சேவ் ஆகும். ஸோ எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட் சேர்த்து கொஞ்சம் அதிக வேலிடிட்டியில் ரீசார்ஜ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் சேவ் ஆகும். ஓகே, அடுத்து விஐ கால்ஸ் ஒன்லி பிளான்ஸை ஜியோ, ஏர்டெல், பிஎஸ்என்எல் கூட கம்பேர் பண்ணி காட்டுறேன். அன்லிமிட்டெட் கால்ஸ் இருக்கிற மாதிரி 1 இயர்க்கான கால்ஸ் ஒன்லி பிளான் வந்து விஐயில் 1999 ரூபா, ஜியோவில் வந்து பார்த்திங்கன்னா 1899. ஆனால் இது 1 இயர் பேக் இல்லை, 11 மந்த் பேக்கு தான். கிட்டத்தட்ட 1 இயர் கால்குலேட் பண்ணும்போது 2062 ரூபா அந்த மாதிரி வரும். ஏர்டெல்லில் வந்து பார்த்திங்கன்னா சேம் விஐ மாதிரியே தான் 1999 ரூபா தான். ஆனால் இந்த பிளான் பிஎஸ்என்எல் வந்து பார்த்திங்கன்னா 1499 தான். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா 11 மந்த் பிளான் தான், 1 இயர் பிளான் இல்லை. அதை 1 இயர் கால்குலேட் பண்ணோம்னா 1628 ரூபா வரும். ஸோ கால்ஸ் ஒன்லி பிளான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா விஐ, ஜியோ, ஏர்டெல் மூணுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட சேம் ரேட்டு தான். பிஎஸ்என்எல் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 350 ரூபா அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இயர்லி கம்மியாகும். ஸோ கால்ஸ் ஒன்லி பர்பஸ்க்காக ரீசார்ஜ் பண்ணுறவங்களா இருந்தால் உங்கள் ஏரியாவில் பிஎஸ்என்எல் டவர் கிடச்சா நீங்கள் பிஎஸ்என்எல் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா அதான் வந்து பார்த்திங்கன்னா காஸ்ட் வைஸ் பெஸ்ட்டு. ஒருவேளை உங்கள் ஏரியாவில் பிஎஸ்என்எல் டவர் கிடைக்கலைன்னா விஐ, ஜியோ, ஏர்டெல் இந்த 3 நெட்வொர்க்கில் உங்கள் ஏரியாவில் எந்த நெட்வொர்க் டவர் வந்து ப்ராப்பராக ரிசீவ் ஆகுதோ நீங்கள் அந்த நெட்வொர்க் யூஸ் பண்ணலாம். ஏன்னா மூணுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் சேம் தான். நெட்வொர்க் எது உங்களுக்கு நல்லா ரிசீவ் ஆகுதோ நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். இந்த வீடியோவில் விஐ கால்ஸ் ஒன்லி பிளான்ஸை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி பிஎஸ்என்எல், ஜியோ, ஏர்டெல் கால்ஸ் ஒன்லி பிளான்ஸை பற்றி டீட்டெயிலாக தனித்தனி வீடியோ செப்பரேட்டாக போட்டிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் டெக் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒரு வீடியோ சந்திப்போம். பை காய்ஸ்.